கடகராசி கடக லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. இந்த கடகராசி பொறுத்தவரையும் புதன் நீசம் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது? ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு மேல இந்த கடகராசியை பொறுத்தவரையும் 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் ஒரு நல்லது நடக்கணுமா, ஒரு செயல் வெற்றிகரமாக இருக்கணுமா, எந்த ஒரு விஷயமுமே சந்தோஷமா இருக்கணுமா, மகிழ்ச்சியா தூங்கணுமா, இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா புதன் தான் இந்த ராசியை பொறுத்தவரையும் பெரிய அளவுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கார். ஸோ நம்ம கடகராசி மற்றும் கடக லக்னத்தை பொறுத்த வரையும் இந்த புதனுடைய நீசமான பலன்கள் எப்படி இருக்க போகுது, இந்த ராசியோட இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன, இவங்க யாரு, எப்பேற்பட்டவங்க, என்ன மாதிரியான குண அமைப்பில் பிறந்திருக்காங்க, இன்னைக்கு இவங்களுடைய சுச்சுவேஷன் என்ன, இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கடகராசி அப்படிங்கும்போது காலபுருஷனுக்கு 4வது ராசி. இங்கே பார்த்தீங்கன்னா செவ்வாய் நீசமடைஞ்சு குரு உச்சம் பெற்று சந்திரன் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு. நம்ம இயல்பாக சொல்லலாம், பொதுவாக அரசியல் அரசாங்கம் ரொம்ப தைரியத்துக்காக காரணம் காட்டக்கூடிய ராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 ராசி எப்போவுமே இருக்கும். அதில் கடகம் சிம்மம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இயற்கையாகவே ரொம்ப ஸ்ட்ராங்கான ராசி. ஆனால் அந்த சிம்மத்தை பொறுத்தவரையும் சிம்மம் பேசுகிற அளவுக்கு கடகம் பேசவே பேசாதுங்க. எப்போவுமே எல்லார்கிட்டையும் விட்டு கொடுத்துரும். இதுதான் எனக்கு வேணும், அதுதான் எனக்கு வேணும்னு பேச தெரியவே தெரியாது. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் 4 குழந்தைங்க இருக்குது. இந்த கடகராசி மற்றும் கடகலக்னம் என்ன சொன்னாலும் கேட்கும், எது கொடுத்தாலும் வாங்கிக்கும். அவங்களுக்கு அது இருக்குது, எனக்கு இந்த ஷேரு இப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு பேசவே தெரியாது. பேரம் பேச தெரியாத ஒரே ராசி கடகம் தான். எல்லாரையும் விட்டு கொடுத்துட்டு போகக்கூடிய, அனுசரிச்சுட்டு இருக்கக்கூடிய ராசியும் இதே தான். நிறைய ஏமாற்றங்கள், இதுதான் ஏமாற்றம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் இல்லாத அளவுக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னுமே பாருங்க, லக்னம் கடகமாக இருந்து ராசி இன்னைக்கு சிம்மமாக இருந்தால் இவங்களாம் இன்னைக்கு ரொம்ப 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 டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற இடத்துல ரொம்பவே கவனம் இல்லாமல் இருக்காங்க. எந்த இடத்துல போனாலும் அடிதடி, எந்த இடத்துக்கு போனாலுமே இவங்களுடைய நேர்மைக்கு இன்னைக்கு கேள்விக்குறி, எந்த இடத்துக்கு போனாலும் இன்னைக்கு மரியாதை இல்லை, கௌரவம் இல்லை, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இதுவே இது தனித்துவமாக இருக்கக்கூடிய அந்த லக்னம் லக்னாதிபதியோடைய பலன்களும் நிறைய நீசமாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, இன்னுமே பலன்கள் ஒஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கிற மறந்துடக்கூடாது. நம்ம என்னதான் சொன்னாலும் பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னம் அந்த 2 மணி நேரம் தனித்து இருக்கக்கூடிய லக்னாதிபதி கடகராசி எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. இந்த கடகராசிலையும் இன்னைக்கு வீடு கட்டுறவங்க இருக்காங்க, அந்த வீட்டை இழக்கிறவங்களும் இருக்காங்க, நல்லா வாழ்கிறவங்களும் இருக்காங்க, திருமண வாழ்க்கை கேள்விக்குறியான இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனித்துவமாக இருக்கக்கூடிய லக்னம் லக்னாதிபதி லக்னம் என்ற நட்சத்திராதிபதி நவாம்சத்தோடைய நிலைமை, உங்களுடைய தசா புத்திகள் அமைப்பு, உங்களுடைய கோச்சார அமைப்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இன்டிமேட் பண்ணுறது தான் தனிப்பட்ட ஜாதகம் அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. நம்ம சொல்லக்கூடிய அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். அப்போ கோச்சார பலன் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும், ஒரு குறிப்பிட்ட கிரகத்தை மட்டும்தான் பேசுகிறோம். அப்போ அது உங்களோட பிறந்த கால ஜாதகத்தில் எந்த அளவுக்கு ஆளுமை செலுத்தியிருக்கு அப்படிங்கிறது தெரியாது. அதனால் இன்றைக்கி கடகராசி மற்றும் கடக லக்னத்திற்கு புதன் நீசமடையக்கூடிய பொது பலன்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் எது பேச போனாலும் தவறுகள் அப்படிங்கிறது இந்த கடகத்தை பொறுத்தவரை இந்த புதன் நீச பலன்கள்னால் நடக்க போகுது. உதாரணத்துக்கு நம்ம 2023 ஒரு ஜாதகத்தை பார்த்தோம். பார்க்கும்போது கிளியராக சொல்லியிருந்தோம், அவரோட பிறந்த கால ஜாதகத்துக்கு தகவல் தொடர்புக்கான காரக கிரகம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. அப்போ நீங்கள் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க. இந்த விஷயம் இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். அப்படி இல்லை அப்படின்னா பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை சிக்கல்களை நீங்கள் மாட்டி விடுறதுக்கு இல்லை நீங்கள் மாட்டப்படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். உதாரணத்துக்கு அவர் என்ன பண்ணினாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இடம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் யாருக்கோ ஜாமீன் போட்டிருக்காரு. இப்போ இந்த ஜாமீன் போட்டதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, இது இல்லைன்னா நான் பணம் தட்டுறேன், இது இல்லைன்னா நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவாக இவர் ஏற்றுக்கிட்டார். அந்த ஏற்றுக்கிட்டதுனால இன்னைக்கு அவர் மேலே ஏகப்பட்ட கோர்ட்டு கேஸ் ப்ராப்ளம் இருக்குது. நம்ம கிளியர் கட்டாக சொன்னோம், நீங்கள் சொல்லக்கூடிய வாக்குறுதினால, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்னால நிறைய விஷயங்கள் பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. இந்த பர்சன் இந்த காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நம்ம கிளியர் கட்டாக இண்டிகேட் பண்ணணும். சரி பார்த்துக்கிறேன்னு சொன்னார். அவருடைய லக்னாதிபதி பலமாக இருந்தது, அதனால் இவர் கேட்க மாட்டார் அப்படிங்கிறது நமக்கு கிளியர் கட்டாக இண்டிகேட் ஆகும். நம்ம 2 to 3 டைம்ஸ் அவர்கிட்ட நம்ம இனிஷியேட் பண்ணணும். இருந்தாலும் இன்றைக்கி அவர் நஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 2025 மாதம் ஒரு முறை ஜாதகத்தை பார்க்குறாரு. இன்றைக்கி ஏதாவது பாதிப்பு வருமா, இப்போ ஏதாவது பாதிப்பு வருமா, இப்போ இந்த கிரகத்து மேலே போகுது அப்படின்னு அவரே பாதி அஸ்ட்ராலஜர் ஆகிட்டார். அப்போ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிரகத்து மேலேயும் போகிறதுக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்க போகுது, என்ன பாதிப்புகள், காதலாக அது எந்த அளவுக்கு, கல்யாணமாக அது எந்த அளவுக்கு, இதுக்கு முன்னாடி நடந்ததை மட்டும் சொல்கிறது இல்லை அஸ்ட்ராலஜி, இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரியான பலன்களை கிரகங்கள் கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கிறது ஒரு கிளியர் கட் ஃபோட்டோகிராஃபியாக உங்களோட பிறந்த கால ஜாதகம் பதில் சொல்லும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடவே கூடாது. ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டும்தான்
ஒரு விஷயத்த பிரதிபலிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு. இந்த கடகராசி மற்றும் கடக லக்னத்துக்கு புதன் நீசம் அடையலாமா, அடையக்கூடாது, அப்படி அடையிறது கோச்சாரத்துல வேற வழி இல்லை அப்படிங்கிற எந்த மாதிரி விஷயங்களை நம்ம கவனமாக இருக்கணும். எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி இந்த புதன் நீசம். ஏற்கனவே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கடகத்துக்கு அடுத்தது பாருங்க, கடகத்தை பொறுத்தவரை குரு 12ல இருந்தாலுமே அது கூட நல்லதா தான் ஏத்துக்கலாம். ஆனா குரு ராசிக்கு வந்தாருன்னு வச்சுக்கோங்க, அதை ஏத்துக்கவே முடியாது. ஜென்ம குரு காலங்களும் அடுத்ததும் கேது வந்து பாத்தீங்கன்னா கடகத்தை நோக்கி. அப்ப இதெல்லாம் என்ன இருக்குன்னா, மத்தளத்துக்கு 2 இடி மாதிரி இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது சிம்மம் அப்படின்னு சொன்னாலும் சைலண்டா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது கடகம் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இன்னைக்கெல்லாம் எல்லா அன்பு சொந்தங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து உதவுனவங்க இன்னைக்கு ஓரமா தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. வேணும்னு எல்லா பொருளாதார உதவிகளும் செஞ்சவங்க இன்னைக்கு நீ யாருன்னு கேட்டுக்கோங்க. இன்னைக்கெல்லாம் பாருங்க, நிறைய இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கடகம் அதிகமாக மாட்டுது. இதுக்கு என்ன காரணம்? சாஃப்ட்னஸ், எல்லாரையும் நம்புறது, நம்பிக்கை தன்மை. எவ்வளோ காயப்பட்டாலும் திருப்பி திருப்பி ஒரு விஷயத்த போய் பேசுறது. வரேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட திருமண வாழ்க்கையில நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10 வருடங்களாக வராமல் இருக்கிறவங்க எல்லாம் ரீசெண்ட் டைம்ல ஜாதகத்தை நிறைய பார்க்குறோம். இப்போ இதுக்கெல்லாத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான். இந்த புதனுடைய நீசமான பலன்கள் நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி. இப்போ யாருக்கெல்லாம் ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்கோ, இந்த புதன் இன்னுமே பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. இந்த கடகத்தை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் நல்லக்கூடிய நல்ல பலன்கள், நிம்மதியான தூக்கம், எதிராளியோடைய தொந்தரவு அறவே இருக்காது. நிறைய விஷயங்கள் எதிராளி சார்ந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கீங்க. அந்த ஹெல்த்துக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கணும். மைண்டு ரிலேட்டடில் ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கடகத்துக்கு இனி வரக்கூடிய காலங்கள் பிரச்சனையுடைய தாக்கமும் வீரியமும் படிப்படியாக குறையும். ஒரு நாள் நிம்மதியாக இருக்கும், அடுத்த நாள் அந்த நிம்மதிக்கு ஏற்ற மாதிரி வீட்டில் சண்டைகள். சாப்பிடும் போது மட்டுமே சண்டை வரும். ஏன்னா 3ஆம் இடத்த குறிக்குது பார்த்தீங்களா? அப்போ எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தால் வீட்டில் நிம்மதியாக இருக்க மாட்டேங்குது, வெளியே இருக்கிற வரையும் நிம்மதியாக இருக்குது, வீட்டுக்கு வந்தால் நிம்மதியாக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்பாத ஆட்களே இல்லை. அதுக்கு எல்லாத்துக்குமே இனி இந்த 3ஆம் அதிபதி நீசமாக இருக்கிறதுனால சற்றே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதி. என்ன இருந்தாலும் வீட்டில் வந்து கைகால் வலிக்குது, எனக்கு கண் திருஷ்டிகள் அதிகமாக. ஏன்னா கடகத்தை பொறுத்தவரையும் நீங்கள் என்னதான் சாதா விலைக்கு ட்ரெஸ் வாங்கி போட்டாலும் கண் திருஷ்டிகள் அப்படிங்கிறது இன்றைக்குமே அதிகமாக இருக்குது. அந்த கண் திருஷ்டினால அதிகமாக பாதிப்படையக்கூடிய ராசியும் நீங்களாக தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்லை. அதனால எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்கிறாங்க, அவங்க நம்பிக்கையானவங்க, இவங்க சொல்கிறாங்க, இவங்க நம்பிக்கையானவங்க, நம்ம மற்றவங்க கிட்ட சொல்லி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் இண்டிகேஷன் பண்ணினீங்கன்னா அது நிச்சயமாக நிறுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, நிற்க போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அது போக பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமண வாழ்க்கை நிறைய வந்து கடகத்துக்கு தான் லேட் மேரேஜ், கடகத்துக்கு தான் சம்மந்தம் இல்லாத கல்யாணம், கடகத்தை சாஃப்ட்னஸாக மனைவி நீ யாருன்னு கேட்குற மாதிரி கோவப்படக்கூடிய நபர்கள், இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் ஆப்போசிட் அப்படிங்கிறது இந்த கடகத்துக்கு இணையாகவே சீக்கிரம் இருக்குது. இன்ஃபேக்ட் பாருங்கள், கூட இருக்கக்கூடிய அப்பாவோ கூட இருக்கக்கூடிய அம்மாவோ அண்ணனோ தங்கச்சியோ இன்னும் வரையும் இவங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க, இவங்களை யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க டில் நவ். இன்றைக்கி அவங்கள பொருளாதாரத்தில் ரொம்ப கம்மியாக இருந்தாலுமே அவங்கக்கிட்ட போய் இவங்கக்கிட்ட கெஞ்சுறது இல்லை பேசுறது, வேலை ஆகிற வரையும் பேசிட்டு அதுக்கப்புறம் கை கழுவிட்டு போகிறது, ஃபோன் பண்ணால் எடுக்காது. இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி கடகம் தன்னுடைய மனசுக்குள்ளே வச்சுருக்காங்க. நிதர்சனமான உண்மை. ஏன் இவ்வளோ சஃபர்? எங்களுக்கு நாங்கள் நல்லவங்க தானே, ஏன் இவ்வளோ சஃபர்? நீங்கள் நல்லவங்களா இருக்கங்காட்டி தான் இந்தளவுக்கு சஃபர் ஆகிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி டிரான்சிட்டோட பிளானட் எல்லாமே உங்களுக்கு வீக்காக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எஸ், குரு டிரான்சிட் நீசமாக இருந்தாலுமே பரவாயில்ல. குரு ராசிக்கு 12ல். இந்த கடகத்தை பொறுத்தவரையும் செவ்வாய் மட்டும்தான். செவ்வாய் பாருங்கள் ரொம்ப காலமாக 8ல் ராகு கூட புதனோட சேர்ந்து இருக்கு. அப்போது நமக்கு பின்னாடி யாருமே இல்லை அப்படின்னு டெய்லியும் அழுகாத நாட்களே இல்லை. இப்படி மீண்டு வெளியே வந்துடுவோம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு நெகட்டிவ் தாட்ஸு, மீண்டு வெளியே வந்துருமான்னு தோணல. காலையில் 1 ரூபா எடுத்துட்டு சாயந்தரம் 2 ரூபா செலவுக்கு சரியாக இருக்குது. அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி ஃபினான்ஷியல் லெவல் இருக்குது. இனி வரக்கூடிய காலங்கள் ஃபினான்ஷியல் லெவல் எல்லாம் படிப்படியாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நிறைய சூழ்ச்சி, வேலை செய்கிற இடத்துல உங்களை எப்படி வேலை விட்டு அனுப்பலாம், நீங்களாக பார்த்து சேர்த்து விட்டவங்க இன்றைக்கி உங்களுக்கு எதிரியாக மாறுறது, சேர்த்து விட்டுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம், வேலை விட்டுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நைஸாக பேசி உங்ககிட்டயே மறுபடியும் ஃப்ரெண்ட்ஷிப் லெவலை ஏற்படுத்திக்கிறது, நான் ஒன்றும் பண்ணல திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லா வழியிலையும் ஏமாற்றம். காதல் வழியில் ஏமாற்றம், கல்யாண வழியில் ஏமாற்றம், ஃப்ரெண்ட்ஷிப் வழியில் ஏமாற்றம், பணம் சார்ந்த விஷயத்தில் ஏமாற்றம். இதுக்கு மேலே என்னால் ஏமாற முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி ஒரு பலன்களும் இருக்குது. ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடகராசி வந்து லக்னம் வேறையாக இருக்குது. ராசி வந்து நான் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு பிரசன்னத்தை முடிக்கும் போது இந்த மாதிரி கேட்காத ஆள்களே இல்லை. அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி கஷ்டமான காலமாக இருக்கும். இனி அதெல்லாமே படிப்படியாக மாறப்போகுது. 3ஆம் அதிபதி நீசமாகிறது இருந்தாலுமே 7ஆம் அதிபதியோடு சேர்ந்து
ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் போய் நீசமாக இருக்கனால நல்ல நம்பிக்கையை தளராதீங்க. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கடுமையாக எஃபோர்ட்ஸ் போடுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் இந்த புதனால் ஏற்பட போகுது. கொஞ்ச காலங்கள் தான் புதனுடைய நீச பலன்கள் முடிஞ்சு மேஷத்துக்கு வரும்போது கேது நட்சத்திரத்திலேயே நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. விட்ட தொழிலை திருப்பி பிடிக்கிறதுக்குமே இல்லை மற்றவங்க திறமையே இல்லாமல் தொழில் நடத்திட்டு இருக்காங்க, எனக்கு எல்லாமே இருந்து தொழில் நடத்த முடியல அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கும் இனி தொழிலுடைய ஒரு சிறப்பான ஒரு யோகமான காலமாக கண்டிப்பாக இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது செயல்படுத்தும். இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது பிறந்த கால ஜாதகத்தோட ஒத்து போனால் மட்டும்தான் அது லாங் டைம் நீடிக்குங்கிறது மறந்துடவே கூடாது. ஸோ தனிப்பட்ட ஜாதகம் தான் 100% பலன்களை பிரதிபலிக்கும். தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.